ஹாய் எல்லாருக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ, ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோனே சொல்லலாம். வீட்டில் யாரும் இல்லை, நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். என்னோட டே வந்து வீட்டில் யாரும் இல்லாத போது எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோட மேட் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு 1 day பிஃபோரே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. காத்தால ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ லேசி ஆகிட்டு இருக்கிறேன்னு. காலையில் ஏஞ்சிக்கவே முடியல அவங்க வந்த டைமுக்கு. சரி, அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு தந்துட்டு சரி சோஃபா மேலேயே உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தேன். இருந்தாலும் அவங்க திருப்பி அவங்க வேலையெல்லாம் முடிச்சிக்கின்னு வந்து இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. நேரத்தில் பால்காரங்கெல்லாம் வந்தனால பாலெல்லாம் வாங்கிக்கின்னு ஏஞ்சி சரி போய் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு வந்து பூஜை வேலை தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனால காலையிலே வந்து பூஜை ரூம் எல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சரி பூஜை வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ளவர்ஸ் வந்து காலையில் வீட்டு முன்னாடி விற்றுன்னு போயிருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட தான் ஃப்ளவர்ஸே வாங்கினேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் ஃப்ளவர்ஸ் வாங்குறது தான் ரொம்பவே இஷ்டம். ஏன்னா காலையில் தான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறமா வந்து இந்த சம்மர் சீசனுக்கு வெயிலுக்கு அதுவும் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். சரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பூஜை வேலை முடிச்சிட்டேன். பூஜை வேலையெல்லாம் ஆனனே வந்து இந்த பாலெல்லாம் வந்து காலையில் வாங்கினனால கொஞ்சம் சீக்கிரம் காசுனா தான் இந்த சம்மர் சீசனுக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா வந்து ஆப்வியஸாக கெட்டு போகுது. யூஸ்வலாக நான் எப்போவுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சுத்தண்ணி காய வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடுவேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து சுத்தண்ணி தேவைப்படும் போது அந்நேரத்துக்கு வச்சு குடிக்கிறது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். காலையில் வந்து வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் தொடச்சி அந்தந்த பிளேஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக நான் வந்து மில்டனில் இருக்கிற ஃப்ளாஸ்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நேரம் சூடு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ஊற்றி வச்சோன்னா தண்ணி இருந்துச்சா நாளைக்கு காத்தால வரைக்கும் சூடாகவே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் கிரேவி வந்து சாப்பிடும்போது சூடு பண்ணிக்கலான்னு சூடு பண்ணியிருந்தேன். நானும் சாப்பிட்டேன். சரி மேடுக்கும் அப்படியே வந்து அவங்களுக்கும் பண்ணி தந்துட்டேன் எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து எதுனா பண்ணலான்னு வந்து காலையில் வந்து கேரட் ஜூஸ் தான் போட்டு கொஞ்சம் குடித்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கினே தான் காலையில் கொஞ்சம் டைம் பாஸே ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மம்மி வந்து சமையல் கற்றுக்கோ, சமையலில் வந்து இது செய் அது செய்ன்னு சொல்லும் போது தான் சமையலுக்குமே வரமாட்டேன். எதுனா ஒரு காரணம், ஒன்று படிக்கும் போது அசைன்மெண்ட் எழுதணும் எதுனா ஒரு ரீசன் சொல்லுவேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது ஆகாதுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து நானே ரெஸ்பான்சிபிலிட்டியாக நானே செய்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா தான் செய்வேன். இன்கேஸ் வந்து அம்மா வீட்டில் இருக்கும் போது வந்து எதுனா டவுட் இருந்தால் அம்மா கிட்ட கேட்டு செய்வேன். இன்கேஸ் மம்மி எங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குன்னு செய்வேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யார் ஒருத்தர் வந்து குக்கிங் சைடே போகாத இருக்கிறாங்களோ அவங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்குவாங்க. அதே மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத இருந்தால் இப்போ வந்து எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுன்னு வந்துன்னு இருக்கிறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் லஞ்ச் பண்ணிக்கலான்னு பிளான் இருந்தது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து சரி ரைஸ் சாம்பார் ரசமே பண்ணிவிட்டு அது கூட வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் இருந்தனால அந்த சிப்ஸ் வச்சுருந்தா சாப்பிட்டேன். நான் வந்து அமேசானில் வந்து ஒரு பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பேக்கேஜ் தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அதுதான் வந்து அன்பேக் பண்ணியிருந்தேன். நான் வந்து சஃபாரி பிராண்டில் இருக்கிற லேப்டாப் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருந்துச்சு. நான் பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ளஸ் ரெயின் கோட் கூட தந்துக்கிறேன். ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. என்னென்னா ப்ராடக்டோட லிங்க் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் சொல்லலான்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து 1 கிளாஸ் பிளாக் சனா, 1 கிளாஸ் வந்து பச்சைப்பயிர், அப்புறமா வந்து 2 ஸ்பூன் ஆஃப் பிளாக் உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கருப்பு உளுந்து தான் போட்டுன்னு இருக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கின்னு ஒரு 5 to 8 hours வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிட்ட பக்கம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்ச மாவில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஊற்றி பாருங்கள். தோசை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்தாலும் இல்லைனா ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் கண்டிப்பாக டீ பண்ணி குடிக்குவாங்க. அந்த கேட்டகரியில் தான் நானும் வரேன். எனக்கு டீனா அவ்வளோ பிடிக்கும். டீ குடித்தா ஒரு ரிஃப்ரெஷ்னே சொல்லலாம். சரி ஈவினிங் வந்து டீ பண்ணிக்கின்னு கொஞ்சம் பாப்கார்ன் பண்ணிக்கின்னு சாப்பிட்டுக்கினே தான் கொஞ்ச நேரம் டிவி தான் பார்த்துன்னு இருந்தேன். இப்போல்லாம் சம்மர் டைம் வந்து நம்ம நினச்ச மாதிரியே இல்லை. நினச்சா மழை வருது இல்லைன்னா வெயில் அடிக்குது. துணியெல்லாம் காயத்துக்கே ரொம்பவே லேட் ஆகிடுது. ஈவினிங் வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி காலையிலே வந்து சப்பாத்தி பண்ணிட்டனால சப்பாத்தி மாவு எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு என்ன சாப்பிட்றதுனே தோணலை. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தனால வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தும் போது வந்து இட்லி மாவு இருந்துச்சு. சரி சூடாக இட்லி
சாப்பிட்டா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் தான் சட்னி அரைச்சிட்டு வந்து இட்லி குண்டால வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். சரி, ஆல்ரெடி வந்து வீட்டில் வாழை இலை இருந்தனால வந்து இந்த சூடாக இட்லி அதோட சட்னி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் தான் க்ளீன் பண்ணின்னு இருந்தேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து டெய்லி ரொட்டீன் வீடியோ போட்டுட்டா இல்லைனா வேறு எதுனா வீடியோ போடணுமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு லைக் தந்துட்டு வீடியோ ஷேரும் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.